கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 19. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்றுக்கிற இந்த பயணத்தில் நான் உங்க ஹைரா. பாப்பா, சிங்கப்பூரில் திடீர்னு பெய்கிற இந்த மழையை பார்த்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் வெயில் கொளுத்தோம், அடுத்த நிமிஷம் வானமே பொத்திட்டு ஊத்தோம். ஸ்கூலில் ஜியோகிரஃபி கிளாஸில் வாட்டர் சைக்கிள் பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ மறைவான உலகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சதுலேருந்து மழையை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. இந்த இயற்கைங்கிறது தானாக ஓடுற ஒரு மெஷின் தானா, இல்லை இந்த மேகங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? வலைக்கும் சலாம் ஹைரா. ஒரு மழை நேரத்தில் வர ரொம்ப அழகான சிந்தனை இது. நிறைய பேர் இந்த நீர் சுழற்சியை வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மூமினுக்கு சயின்ஸுங்கிறது ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு தான் சொல்லும். ஆனால் அதை யார் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாது. இஸ்லாத்தில் இந்த இயற்கைங்கிறது வெறும் மிஷின் கிடையாது. அது மலக்குகளால் நிர்வகிக்கப்படுற ஒரு அழகான அமைப்பு. சொல்லப்போனால் மழையும் இந்த பூமியில் வளர்கிற ஒவ்வொரு செடி கொடியும் நிர்வகிக்கிறதுக்குன்னே ரொம்ப மகத்துவமான ஒரு மலக்கு இருக்கார். மழைக்குன்னு தனியாக ஒரு மலக்கா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வெதர் கவனிச்சிக்க யார் இருக்கா பாப்பா? அவர் பேர் தான் வந்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகள்லேயே ரொம்ப பெரிய 4 மலக்குகளில் இவரும் ஒருத்தர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நமக்கு ஆன்மீக உணவான வஹியை கொண்டு வந்தாங்களோ, அதே போல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு உடல் ரீதியான உணவுக்கு பொறுப்பாக இருக்கார். பெய்கிற ஒவ்வொரு மழை துளியும், காட்டில் முளைக்கிற ஒவ்வொரு விதையும், நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு பழமும் கூட இவருடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான மலக்குகளால் நிர்வகிக்கப்படுது. மழைக்கும் செடிகளுக்கும் மட்டும் ஆயிரக்கணக்கான மலக்குகளா? அவ்வளவு துல்லியமாவா நடக்கும்? ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேகங்களை பற்றி சொல்லும்போது ஒரு அழகான விஷயத்த சொன்னாங்க. மேகங்களை அல்லாஹ் எங்கே போக சொல்கிறானோ அங்கே ஓட்டிக்கிட்டு போகிறதுக்குன்னே ஒரு மலக்கு இருக்காராம். இனிமே நீ ஒரு புயலையோ மழையோ பார்க்கும்போது இதை யோசிச்சுப்பார். அது வெறும் காற்றுல அலையிற நீராவி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காஞ்சி நிலத்துக்கு உயிர் கொடுக்க அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுல ஒரு மலக்கோட பணி அது. ஏன், நாம் கேட்குற இடி சத்தம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ராது மலக்குன் மின் மலாஇகத்தில்லாஹி முவக்கலுன் பிஸ்ஸஹாப். இடிங்கிறது மேகங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்ட அல்லாஹுடைய மலக்குகளில் ஒரு மலக்காகும். இது திர்மிதியில் 3117வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அப்போ இடி சத்தம் கூட ஒரு வகை வணக்கமா? இதை கேட்கும்போது இடியை பார்த்தா வர பயம் போயிட்டு ஒரு விதமான பிரமிப்பு வருது பாப்பா. அதுதான் உண்மை. இது இந்த உலகத்தையே உயிருள்ளதாக உணர வைக்கும். மலைகளுக்கு கூட ஒரு மலக்கு இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் நகரத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டப்ப அந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கியா ஹைரா? அவங்க உடம்பெல்லாம் ரத்தம் வந்து அவங்க ரொம்ப சோர்ந்து போனப்ப மலைகளுக்கான மலக்கு அவங்கக்கிட்ட வந்தாங்க. வந்து, நபி, நீங்கள் சொன்னால் இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் வச்சு இந்த ஊரையே நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட கருணையால் வந்து அதை வேணான்னு சொல்லிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் பார்க்குற இந்த மலைகள், காற்று, மழை இதெல்லாம் வெறும் ஜடப்பொருள் கிடையாது. அல்லாஹுடைய ஒரு கட்டளைக்காக எப்போதுமே தயார் நிலையில் காத்துக்கிட்டு இருக்கிற படைப்புகள். நாம ஏதோ ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத அரண்மனைக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கு பாப்பா. ஆனா படைப்புகள்லயே ரொம்ப பெரிய விஷயம் அந்த அர்ஷ் தானே. அது அங்க சும்மா தண்ணீர்ல மிதந்துட்டு இருக்கா? இல்லை ஹைரா, அர்ஷ சுமப்பதற்கும் மலக்குகள் இருக்காங்க. அவங்கள வந்து ஹமலத்துல் அர்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்கள பற்றி அல்லாஹ் சூரா வாஃபிரில் அத்தியாயம் 40 வசனம் 7வது ரொம்ப உருக்கமாக சொல்லி காட்டுறான். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ வமன் ஹவுலஹு யுசப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயுஅமினூன பிஹி வயஸ்தஃபிரூன லில்லதீன ஆமனு. எவர்கள் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அதை சுற்றி இருப்பவர்களும் தங்கள் இறைவனை புகழ்ந்து துதி செய்கிறார்கள். அவன் மீது ஈமான் கொள்கிறார்கள். மேலும்
ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். ஒரு நிமிஷம் பாப்பா. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெரிய விஷயத்த சுமந்துட்டு இருக்கிற அந்த மலக்குகள் நமக்காக அல்லாஹ்கிட்ட பாவமன்னிப்பு கேட்கறாங்களா? நினைச்சு பாரு ஹைரா, அல்லாஹுடைய கருணைய. நாம எவ்வளோ ஒரு சின்ன அற்ப உயிரினமா இருக்கிறோம். ஆனா அல்லாஹுடைய கருணையால, அவனுடைய மகத்துவத்தால, அல்லாஹுடைய மகத்துவத்துக்கு அவ்வளோ பக்கத்துல இருக்கிறவங்க, படைப்புகள்லயே ரொம்ப கனமான ஒண்ண சுமந்துகிட்டு இருக்கிற அந்த மலக்குகளோட உள்ளத்துல கூட, உன்ன பத்தியும், என்ன பத்தியும் அல்லாஹ் ஒரு அக்கறைய போட்டு வச்சிருக்கான். அவர்கள் என்ன சொல்றாங்க? "எங்கள் இறைவா, உன்னுடைய கருணையும், அறிவும் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. அதனால் மன்னிப்பு கேட்பவர்களை மன்னித்து விடு" அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக எப்போதும் துஆ செஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்போ பெய்யிற மழையா இருக்கட்டும், நாம பார்க்கக்கூடிய மலை, நட்சத்திரம், இவ்வளோ பெரிய சிஸ்டத்துல நீ ஒண்ணும் காணாம போற தூசு கிடையாது. இந்த உலகத்தோட மிகப்பெரிய மலக்குகள், மிக பிரம்மாண்டமான மலக்குகள் உனக்காக துஆ செய்றாங்க. இத கேட்கும்போது நான் ரொம்ப சின்ன பொண்ணா தெரிஞ்சாலும், அதே சமயம் ரொம்ப முக்கியமானவளா உணர முடியுது பாப்பா. இந்த உலகமே ஒரு பக்காவா நிர்வகிக்கப்படுற ஒரு வீடு மாதிரியும், நாம அங்க கவனிச்சு பாதுகாக்கப்படுற விருந்தாளிகள் மாதிரியும் தோணுது. அதுதான் ஈமானோட உணர்வுங்கிறது. மழைங்கிறது வெறும் நாம பார்க்குற வெதர் ரிப்போர்ட் கிடையாது. மலைங்கிறது நாம பார்க்குற சீனரி கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வை நேசிக்கிறதை நேசிக்கக்கூடிய கண்ணியமான மலக்குகளால் நிர்வகிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு புரியும்போது, நாம இன்னும் நல்ல மனுஷங்களா வாழணும்னு சொல்லிட்டு தோணும். எவ்வளவு அற்புதமான இந்த உலகத்த அல்லாஹ் அமைச்சு, அதற்கு அவ்வளவு மலக்குகளை கொடுத்து நம்மள பாதுகாக்கிறதுக்கும், நமக்காக துஆ செய்றதுக்கும் அல்லாஹ் வந்து அமைச்சு வச்சிருக்கான். நம்ம மேல அல்லாஹ் எவ்வளவு கருணையோட இருக்காங்கிறத இத நம்ம நெனச்சு பார்க்கும்போது வந்து தோணும். அர்ஷை சுமக்கிற மலக்குகளே நமக்காக துஆ செய்யும்போது, அந்த துஆவுக்கு தகுதியானவங்களா நாம இருக்க முயற்சி செய்யணும்ல? இனிமே மழை பெய்யும்போது பால்கனில நின்று வேடிக்கை பார்க்குறது வேற மாதிரி இருக்கும் பாப்பா. என்னடா மழை பெய்யுதேன்னு இனிமே புலம்ப மாட்டேன். சுபஹானல்லாஹ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த புரிதல் தான் உண்மையான ஞானத்தோட தொடக்கம். எல்லா இடத்துலயும் அல்லாஹ்வோட அத்தாட்சிகள பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் இனிமே. இது ஹைரா. இஸ்லாத்தை கத்துக்கிற என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.